இப்போ அந்த ஆச்சரியோல விளையாட்டு என்னன்னு எனக்கு புரியல பாச்சு. கிரிதரா, திடீர்னு ஒன்னமோ யோசிச்சு கிணத்துல குதிச்சிட்டேன்னா மறுபடியும் வேற ஒன்னு யோசிச்சு திருப்பி மேல வர முடியாது. நீ சொல்ற இந்த ரோசியோ பையனோ யாருமே மேல ஏறி வர ஒரு கயிறு கூட போட்டு தர மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அவனுக்கு ஃபுல்லா சரக்கு கொடுத்து அவனை தூக்கி ஆத்துல ஐயோ, போட்டு. அது வேண்டாம். அவனுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சிடுவான். அப்புறம் வேற என்ன பண்றது கிரிதரா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு விஷம் கொடுத்து நான் கொன்னுறேன். விஷம் கொடுத்தா இப்ப அவன் குடிச்சிருவான் பாரு. அவனுக்கு பிராந்தில விஷத்தை கலந்து கொடுத்து கொள்வனே. அது ஐடியா. ஆனா சரக்குல ஸ்மெல் வருமே. ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கே. அது என்னது? அரை கிளாஸ் பிராந்திய ஊத்தி அரை கிளாஸ் ஒரு பயங்கரமான விஷத்தை கலக்கணும். அது கூட கொஞ்சம் பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் தேனை கலந்து கலக்கி கொடுத்தன்னு வச்சுக்கிய, நல்லா பாயாசம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருவான்ல. அறிவேட்டவனே, இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஏன்டா கொடுக்கணும்? அதை நாமளே குடிச்சிடலாம் இல்லையா?